சமுதாயத்தை வளர்க்கிற பொறுப்பு நமக்கு கடமை கொடுத்திருக்காரு கிறிஸ்தேசு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா என்ன? எங்க மேல கட்டுறது இல்ல, அவருடைய சித்தம் பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் இருப்பதற்காக தான் உங்களை அழைத்திருக்கார். அவ்வண்ணமாக விண்ணப்பம் செய்வதற்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப கருத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு கடமை இருக்கு, கடமை இல்லாம வாழக்கூடாது. கடமை இல்லாம வாழ்ந்தா பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, அவருக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை. அவர் சரீரத்தை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டாள் என்றால் கடமைப்பட்டவள். தள்ளி போடாதீங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, எதுக்கு முக்கியம் கொடுக்குறோன்னு. வண்டி வாங்கணும் 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 வாங்கணும், வீடை கட்டணும், வெளிநாட்டுக்கு போகணும், இதுதான் துதிக்கிறோம். அந்த அழைப்புக்கு அவர் அழைக்கல, அதெல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் சொல்றேன். அது நீ முக்கியத்தை படித்துக்கிட்டு அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாம நீ உட்கார்ந்துக்கிட்டே இருந்தனா சமுதாயம் எப்படி முன்னேறும்? சமுதாயத்தில் எப்படி தேவனுடைய ராஜ்யம் இறங்கும்? கடமைப்பட்டிருக்கோம், சிறுவர் முதல் கொண்டு பெரியவர்கள் மட்டும்.